உங்களோட ஒர்க் ஃப்ளோவையே மாத்தின ஒரு ஏஐ டூல் இருக்கு, என்னோட ஒர்க் லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா என்ன ஏஐ டூல் சொல்வீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயருக்கு முன்னாடிலாம் வந்து எல்லாத்துக்குமே ChatGPT தான் யூஸ் பண்ணிருந்தேன். சம்மரைசிங், ஸ்கிரிப்டிங், ரிசர்ச், ஈவன் இமேஜ் ஜென்ரேட் பண்றது முதற்கொண்டு நான் அதான் யூஸ் பண்ணிருந்தேன். ஆனா இப்போ கரண்டா ஒன்னொன்னுக்கும் எது வந்து நல்லா பண்ணுது அப்படின்னு பார்த்து அதை யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு ஜெமினியோட நேனோ பனானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மாடல் வந்திருக்கு. அது வந்து பக்காவான இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுது. ஈவன் முதல்ல வந்து ChatGPT இமேஜ் ஜென்ரேஷன் நல்லா இருந்துச்சு, பட் கரண்ட் ட்ரெண்ட்ல நேனோ பனானா நல்லா பண்ணுது. பட் நான் ஸ்பெசிஃபிக்கா அதிகமா இந்த ரீசன்ட் டேஸ்ல யூஸ் பண்ணதுன்னா பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ நான் யூஸ் பண்றேன். அதுல வந்து லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அதாவது நீங்க டீப்பான ரிசர்ச் எல்லாம் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் ரிப்போர்ட் ஃபார் திஸ் டேன்னு கேட்டோம்னா டீடைலா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணோம்னா அது வந்து ஒரு 8 to 10 நிமிஷம் எடுத்து அப்புறம் நமக்கு வந்து பிடிஎஃபாவே ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாஸ்க்கை நம்ம கொடுத்து அது நம்மளால இது பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஷீட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணி அது ரிசல்ட் எடுத்துட்டு போயிட்டு எக்ஸல் ஷீட்ல போடுறதுக்கு பதிலா அதுகிட்ட டைரக்டா நீ வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டுக்கான கண்டென்ட் எடுத்து அதை பூரா ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டாவே கொடு அப்படின்னா அது வந்து எல்லாத்தையும் முடிச்சு நமக்கு ஃபைலாவே கொடுத்துரும். ஸோ தட் இது வந்து எனக்கு என்னோட ஒர்க் ஃப்ளோ வந்து இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. அண்ட் இன்னும் ரீசெண்டா ஒரு 1 to 2 months யூஸ் பண்றது என்னன்னா நோட் புக் எல்லாம் சொல்லிட்டு கூகுளோட ஒரு ப்ராடக்ட். அது வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக கொண்டு வந்தது தான். அதுவுமே ஜெமினியோட பேசிக் சாட் பாட் தான் யூஸ் பண்ணுது. ஆனா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாக்குற லாங் ஃபார்ம் கண்டென்ட், இ புக்ஸ், இந்த மாதிரி நிறைய பிடிஎஃப்ஸ் பார்ப்போம் இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு பாட்காஸ்டா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், ரிப்போர்ட் எடுத்துக்க முடியும், ஒரு மைண்ட் மேப் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு. ஸோ தட் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு ஒரு லாங்கான ஸ்டோரி இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ரீல் எழுத போறேன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு மணி நேரம் வீடியோ பார்த்து அவங்க சரியும் சொல்லியிருக்கலாம், தப்பான கண்டென்ட்டும் சொல்லியிருக்கலாம். ஸோ தட் நம்ம ஒரு 10-20 வீடியோ, 10-20 இ புக்ஸ், பிடிஎஃப் எல்லாம் எடுத்து அதை வந்து நம்ம இதுக்குள்ள ப்ராம்ப்டா போட்டு அப்புறம் ஒரு ஸ்டோரியை ஜென்ரேட் பண்ணும்போது நம்மளால ப்ராப்பரான ஒரு, அதாவது ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட் கொடுக்காம ப்ராப்பரான ஒரிஜினல் ஸ்டோரி என்னவோ அதனால நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டூல் வந்து இப்போ ரீசெண்டா நான் யூஸ் பண்றது என்னன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன், ஒரு ஹிந்தி ஆடியன்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா அவங்க ஹிந்தியில நம்ம பாட்காஸ்ட்டை கேட்டுக்க முடியும். அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணி நான் ஜஸ்ட் வந்து நான் தமிழ் பாட்காஸ்ட்டை மட்டும் கேட்டு என்ன மோட்டிவேட் பண்ணாம த்ரூ அவுட் குளோபல் பெரிய இன்டர்நேஷனல் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களோட பாட்காஸ்ட் நான் கேட்கறதுக்கு இது யூஸ் பண்றேன். அண்ட் இன்னொன்னு ஏஐ டூல்னு சொல்ல முடியாது, பட் இது வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ற ஒரு ப்ரௌசர், குரோம் ப்ரௌசர் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காமெட் ப்ரௌசர்னு சொல்லிட்டு பெர்ப்ளெக்சிட்டியோட ஒரு ப்ரௌசர் வந்திருக்கு. இதுல நீங்க டாஸ்கா கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், 2 ஷர்ட் வந்து ஏதோ ஒரு நல்ல ஒரு crocodile பிராண்ட்ல வாங்கணும்னா அதை வந்து நான் அமேசான்ல போயிட்டு ஆர்டர் போடணும், இல்ல ப்ராப்பரா நான் ரிசர்ச் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கிட்ட நம்ம சொன்னோம்னா அதுவே ஆர்டர் போட்டுரும். அந்த ப்ரௌசர் என்ன பண்ணணும்னா அமேசான் நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அது எல்லாமே அதுவே பண்ணிக்கும், டாஸ்காவே அது கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இப்போ ரீசெண்டா நான் யூஸ் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியா இருக்கு, இந்த ஒர்க் ஃப்ளோவை வந்து ஃபாஸ்ட் பண்றதுக்கு. வண்டர்ஃபுல்.